Hey guys, welcome to VIJI ARTS and CREATIVEZZ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீட் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 நான் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் போய் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் செக் பண்ணிக்காங்க. அண்ட் இதில் வந்து நான் அதோட கண்டினியூட்டி தான் நான் போடுறேன், பார்ட் 2. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்லீவில் போடுற மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகணும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டை வச்சு நான் உங்களுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அஸ் யூஸ்வல் நீங்கள் சில்க் த்ரெட்டில் வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஃப்ரண்ட் ஸ்டிச் போடணும். ஃப்ரண்ட் ஸ்டிச் போட்டுட்டு ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பீட். வீடியோவில் பாருங்கள், அந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து நீங்கள் ஸ்லீவில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாகவும் சிம்பிளாகவும் தெரியும் அண்ட் எலகண்ட்டாகவும் இருக்கும். இந்த டிசைன் வந்து நீங்கள் பீட் மட்டும் தான் போடணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து நீங்கள் டியூபும் வச்சு போடலாம், இல்லை இந்த லக்ஷ்மி காயின் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் வச்சு போடலாம். உங்களுக்கு எந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் நீட்டாக அழகாக போடுறீங்க. இல்லை ஒரு பூ மாதிரியும் போடலாம். நம்மளுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரைட்டான லீனில் போட்டிங்கன்னா கொஞ்சம் லீனாக தெரிவிங்க. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரெண்டாவது ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதில் வந்து அதே மாதிரி முடிச்சுட்டு ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து M4 பீடு அண்டு ஒயிட் பீட், அந்த முத்து இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் முத்து, இது ஒரு டிசைன் தான். இப்படி நீங்கள் வெரைட்டியாக போடும்போது நீங்கள் நெக்குக்கு வந்து பேக் சைட் நெக்குக்கு கைக்கு நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். ரெண்டாவது இது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். எல்லா டைப்ஸ் ஆஃப் சாரீஸ்க்கும் கோல்டில் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. ஒயிட் வித் கோல்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த முத்துக்கும் அந்த M3 பீடுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தான் ஆல்ரெடி நான் பீடு எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் ஒரு கோல்டு பீடு, ஒரு முத்து, இது வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுகர் பீட், அதுக்கப்புறம் M3 பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட், ஒரு M3 பீட். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் டிசைன். இதுவும் நீங்கள் ஸ்லீவுக்கும் போட்டுக்கலாம், அண்டு கீழே ஹரிசாண்டலாகவும் போட்டுக்கலாம், வெர்டிக்கலாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், அண்ட் பேக் நெக்குக்கும் போட்டுக்கலாம். இது ரொம்பவே அழகாக யூனிக்காக தெரியும் இந்த டிசைனு. இது வந்து கொஞ்சம் பார்க்க அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய போட்டுக்கிட்டே வரலாம். அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து நான் இந்த மாதிரி என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அது வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு அவர் சேனல். பை.